கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியீட்டு விழாவானது மத்திய அரசின் தயவு வேண்டும் என்பதற்காக திமுக நடத்தியது என எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, திமுக அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்களை அழைக்காமல் திமுக ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவும் ஊழலை மறைக்கவும் மத்திய அரசின் தயவு வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சரை அழைத்து நாணயம் வெளியிட்டதாக சாடினார். மேலும் அதிமுக ஆட்சியில் ஊழல் என கூறும் அண்ணாமலை அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தபோது தெரியவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக இரட்டை வேடம் போடுகிறது என்றும் இபிஎஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். பேட்டி கொடுப்பார், விமானத்தில் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது ஒரு பேட்டி கொடுப்பார். ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள், உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர். அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக? அந்த பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க, அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவர் ஏதோ பணியில தலைவர் பதவி பெற்றார். அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க, நான் விளையாட்டா சொல்லல, என்ன செஞ்சிருக்கார்? இன்னைக்கு வெளியில பார்த்தா எதிரி மாதிரி இருக்குது, தோற்றம் அளிக்கிறாங்க. திமுகவும் பாரதிய ஜனதாவும் எதிரி மாதிரி தோற்றம், ஆனா உள்ள உறவு வச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது 3 முறை மேதக ஆளுகிட்ட போய் ஊழல் பட்டியல் கொடுத்தீங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இது வரைக்கும் எதுவுமே இல்லையே.